காலை வேளையிலும் நம்ம ரோமர் 9வது அதிகாரத்திற்கு நேராக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நீங்க போஸ்டர் பார்த்துருப்பீங்க. "இடறுதற்கான கல்லில் இடறினார்கள்" அப்படிங்கிற அந்த வசனத்த நான் போட்டிருப்பேன். இடறுதற்கான கல். என்ன அந்த கல்லு? யார் இடறுனாங்க? எப்படி இடறுனாங்க? என்ன சூழ்நிலை? அப்படிங்கிறத குறித்து விவரித்து பவுல் இந்த 9வது அதிகாரத்தில் பேசியிருப்பார். பாருங்க, ரோமர் ரோமர் நிருபம் வந்து விருத்த சேதனத்தை குறித்து, நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறதான யூதர்களுக்கு அவர் வந்து எழுதுவார். ரோமாபுரியில் இருக்கிறதான அந்த ஜனங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்றத விளக்கி காட்டும்படியாக இந்த ரோமர் நிருபம் அநேக காரியங்களை, அநேக வந்து வெளிப்பாடுகளை வந்து இஸ்ரவேலருக்கு கொடுத்தது. அவர்கள் கண் தெளிவிக்கப்பட்டாங்க. அவர்கள் மாத்திரமல்ல, புறஜாதி சபையாக இருக்குது, ரோமாபுரியில் இருந்த அந்த சபையாக இருக்குது. ரோமர் நிருபத்தை அவங்களுக்கு தான் பவுல் வந்து எழுதுகிறாரு. ரோமாபுரியில் இருக்கிறதான பரிசுத்தவான்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, தேவ பிரியருக்கு, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவங்களுக்கு தான் இந்த நிருபம் எழுதப்படுகிறது. அப்போ இவங்கெல்லாம் இதை வந்து கேட்டு கேட்டு என்ன பண்ணுறாங்க? தெளிவடைகிறாங்க. பாருங்கள், இந்த காரியத்தை சொல்கிறாரு. "எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாகியிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது." ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரோமாபுரி சபையில் இருக்கிறவங்களே, ரோமாபுரியில் இருக்கிற அழைக்கப்பட்ட தேவ பிரியரே, யூதர்களே, உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாகி இருக்கிறது. என்ன அப்படின்னா, மாமிசத்தின்படி என் இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக, மாமிசத்தின்படி அப்படின்னா இஸ்ரவேல், இவர் வந்து இஸ்ரவேல் கோத்திரத்தில், இஸ்ரவேலில் பென்யமின் கோத்திரத்தில் பிறந்ததான ஒரு யூதன். அப்போ நான் வந்து என்னுடைய இனத்தார் யார்? யூதர்கள். என்னுடைய இனத்தாருக்கு பதிலாக, அவங்களுக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. எல்லாரும் இப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களே, சபிக்கப்பட்டவங்களாக இருக்கிறீங்களே, அந்த சாபத்தை சுமந்துட்டு இருக்கிறீங்களே, நானே அப்படி விரும்புகிறேன். உங்களுக்கு பதிலாக நான் உண்மையை சொல்கிறேன். பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இருதயத்தின் அப்படியே அந்த காரியங்களை அப்படியே வெளிப்படுத்துகிறாரு. அவர்கள் இஸ்ரவேலரே. யார்? ஏற்றுக்கொள்ளாதவங்க. மேசியாவா அவரை ஏற்றுக்கொள்ளலை, அப்படி கடினமாக இருக்கிறாங்க. மோசையின் நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, விருத்த சேதனம் வேணும்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேசியாவை ஏற்றுக்கொள்ளலை. அவர்கள் இஸ்ரவேலரே. புத்திர ஸ்வீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும், புத்திர ஸ்வீகாரம், அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணிக்கிற புத்திர ஸ்வீகாரம். ஏன்னா எல்லா ஜனத்துலேயும், பூமியில் இருக்கிற அத்தனை ஜனத்துலேயும் சொந்த ஜனமாக இஸ்ரவேலை தான் ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்தார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இந்த ஜனத்தை தான், இஸ்ரவேல் ஜனங்களை தான் தம்முடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ அவர்கள் தான் புத்திர ஸ்வீகாரம், மகிமை, தேவ மகிமை பிரத்யட்சமாய் பகலிலே மேக ஸ்தம்பமும், இரவிலே பாருங்கள் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்தினது. தேவ மகிமை அவங்க மேலே இருந்தது. இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலுக்கு ஒப்பா ஒருத்தரும் இல்லை. பாருங்கள், அந்த கிதியோன்கிட்ட வந்து இன்னொரு ஜாதியான் வந்து சொல்லுவான், அவங்களாம் எப்படி இருந்தாங்கன்னு கிதியோன் ஒரு கூட்டத்தாரை குறித்து கேட்கும்போது, அவர்கள் ஒவ்வொருவரும் பார்வைக்கு ராஜகுமாரரை போல் இருந்தார்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி இருந்தாங்க. அப்போ அவங்களாம் பார்வைக்கு ராஜகுமார்கள். மகிமையினால் நிரப்பி நடத்தியிருந்தார் ஆண்டவர். மகிமையும் உடன்படிக்கைகளும். ஆண்டவர் உடன்படிக்கை யாரு கொடுத்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களோட அநேக உடன்படிக்கைகள் இருக்குது. எபிராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி நான் விடுவேன், இந்த தேசத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன், எத்தனை உடன்படிக்கை. உன்னுடைய சந்ததியை நான் வந்து ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மண்டலத்தனையாக இருக்கும், ஆபிரகாமிலிருந்து தொடங்கி அப்படியே ஒரு பிதாக்களுக்கு ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, அப்படியே பூரா ஆண்டவர் அப்படியே அவங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருப்பார். நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேவ ஆராதனையும் அவங்க தான் பலிபீடத்தை ஊழியம் செய்ய லேவி கோத்திரத்தை தெரிஞ்செடுத்து இப்படி ஆராதனை பண்ணணும், இந்த மாதிரி பலி செலுத்தணும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், வருஷத்தில் ஒரு தடவை இந்த காரியங்கள் இருக்குது, பஸ்கா இருக்குது, அப்போ கூடார பண்டிகை இருக்குது, எக்கால பண்டிகை இருக்குது, ஒவ்வொரு காரியங்களும், தேவ ஆராதனைகளும், வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. அவர்களுக்கு தான் எல்லாமே, அவர்களுடையது தான். ஆமாம், பிதாக்கள் அவர்களுடையவர்களே. பிதாக்கள் எல்லாம் அவர்களுடையவர்கள். மோசையை தெரியாத ஆபிரகாம் இவங்க பெருமை பாராட்டுவாங்க வேத பாரகர்கள். எங்கள் பிதாவாகிய, எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் அப்படி சொல்லுவாங்க பயங்கரமாக. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாமிசத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவர். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் எனப்பட்டவர். மாமிசத்தின்படி கிறிஸ்துவும் பிறக்கிறாரு அவங்கள. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை பேசுகிறார். தேவ வசனம் அவமாய் போயிட்டுன்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. தேவ வசனம் அவமாயிருச்சா? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விட்டுட்டாரா? தேவ வசனம் அவமாய் போகிருச்சா அப்படின்னா இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இஸ்ரவேலர் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே.
இது என்ன என்ன ஒரு அருமையான ஒரு காரியம். இதை படிக்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்போ இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேல் இல்லையா? இஸ்ரவேலர்கள் இல்லையா? ஒருவேளை அவர்கள் இஸ்ரவேலில் பிறந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்களா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறாரு. பின்னாடி வசனங்களை படிக்கும்போது நம்மளுக்கு தெளிவு உண்டாகும். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே. ஆபிரகாமின் சந்ததி எல்லாமே ஆபிரகாமின் சந்ததியா? இஸ்மவேலு பிறக்கிறான் ஆபிரகாமுக்கு சந்ததியாக இருக்கிறான். ஆனால் அவனிடத்தில் வாக்குத்தத்தம் விளங்குச்சா? ஆண்டவர் சொல்கிறார், உன் கற்பப்பிறப்பாக இருப்பவனே உனக்கு நான் சந்ததி. எலியேசர் வந்து என்னுடைய அவன் எலியேசர் வந்து என்னுடைய பிள்ளையாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஆபிரகாமுக்கு ஒரு எண்ணம் வருது. இதுக்கு மேலே எனக்கு எங்கே குழந்தை பிறக்க போகுது? ஆண்டவர் சொல்கிறார், உன் கற்பப்பிறப்பாக இருப்பவனே உன்னுடைய சந்ததி. இஸ்மவேல் வர்றான், ஆனால் அவனை கூட ஆண்டவர் அங்கீகரிக்கலை. அது தேவ திட்டமே இல்லை, இவங்களா ஏற்படுத்திக்கிட்டது, இவங்களா அவங்க யோசித்து இவங்களா பண்ணிக்கிட்டது. ஆண்டவர் அங்கீகரிக்கலை. அவன் பிழைப்பானாக, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, உன் வித்தாய் இருக்கிறபடினா நான் அந்த விண்ணப்பத்தை கேட்டேன், அதை பார்த்துக்குவேன் நான். ஆனால் சந்ததி அப்படின்னு சொன்னால் அந்த சந்ததி ஒருவனிடத்திலே, அது யாருன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதா அந்த சந்ததி யாருன்னா ஈசாக்கு. அதே போல தான் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லவே. இஸ்ரவேல் அப்படின்னா தேவனுடைய பிரபு. பாருங்க, கேத்துரல் மூலமாக சந்ததி வருது. இஸ்மவேல் வரான். ஆபிரகாமுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. கேத்துரல் ஒரு மனைவி இருக்கிறா. சில நேரத்தில் அதிகமாக நம்ம பார்க்குறதில்ல பாருங்கள். ஒரு நாளைக்கு நம்ம அந்த காரியங்களை பார்ப்போம். ஆனால் ஆபிரகாம் அவங்களுக்கெல்லாம் தான் உயிரோடு இருக்கும் போதே தன்னுடைய குமாரரை விட்டு நன்கொடைகளை கொடுத்து தூரம் அனுப்பிடுற அந்த காரியங்களை பார்க்க முடியும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் பிள்ளைகள் அல்ல. இஸ்ரவேலை எல்லாருமே இஸ்ரவேலர்கள் அல்ல. ஆமாம், அவங்க எல்லாருமே இஸ்ரவேலர்கள் அல்ல. சந்ததி யார் அப்படின்னா ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே. உன் சந்ததி அங்கேருந்து வரும், ஈசாக்கு மூலமாக வரும். அங்கேருந்து கிறிஸ்து வருவார். அதுதான் சந்ததி. சந்ததிகளுக்கு இல்லை, சந்ததி. அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு ஒரு இடத்துல அது ஓப்பன் ஆகும். அந்த ரிலேஷன் ஓப்பன் ஆகும். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எல்லாம் உடன் சுதந்திரராக மாறுவோம், பின்னாடி வருவோம். நம்ம இத்தனைக்கும் இஸ்ரவேலர்கள் இல்லை, மாமிசத்தின்படி நம்ம இல்லை, ஆவியின்படி உள்ளுக்குள்ளே அப்படியே வருவோம், என்ட்ராவோம், கிறிஸ்து மூலமாக என்ட்ராவோம், ஆபிரகாமின் பிள்ளைகளாக நம்ம மாறுவோம். ஆண்டவர் சொல்லுவார், உலகத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது 3 வருஷம் ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை அப்படின்னு சொல்லி பார்த்தா கானானிய ஸ்திரீ வருவா. அவளை அற்பமாக பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, நான் வந்து காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு தான் வந்தேன். ஆனால் விஷயம் நடக்குது, ஒரு காரியம் நடக்குது. கிறிஸ்து வராரு. அந்த கிறிஸ்துவின் ரத்தம் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே நம்மளை அதில் அப்படியே கனெக்டிவிட்டி. அதுதான் பவுல் இன்னொரு இடத்துல சொல்லுவார், நம்மளாம் வந்து காட்டு ஒலிவ மரத்தினுடைய கிளைகள், சுவாப கிளைகள் முறித்து போட்டாச்சு. ஏன்னா ஏற்றுக்கொள்ளலை. அந்த இடத்துல நம்ம ஒட்ட வச்சு கட்டப்படுறோம். ரத்தத்தினால், கல்வாரி ரத்தத்தினால் அது ஒட்ட வைக்கப்படுது. அந்த ஒலிவ மரத்தில் சுவாப கிளைகள், அதைவே ஆண்டவர் முறிச்சு போட்டிருக்கிறாரு. நீ வந்து காட்டாத்தி ஒலிவ மரத்துலேருந்து நீ ஒட்ட வைக்கப்பட்டிருக்க, நீ அதுக்கு விரோதமாக பெருமை பாராட்டாது அப்படின்னு பவுல் ஒரு இடத்துல பயங்கரமாக பேசுவார். அருமையாக இருக்கும் அந்த காரியங்களெல்லாம். அப்போ நம்மளாம் யார் அப்படின்னா கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக அந்த ஈசாக்கோட சந்ததியிலேருந்து கிறிஸ்து வராரு. அவருடைய ரத்தத்தின் மூலமாக அப்படியே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை அப்படியே ஒட்ட வைக்கப்படுகிற அந்த ரத்தம் அப்படியே உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு வருது பாருங்கள் நம்மளை. அப்படியே இஸ்ரவேல் சந்ததியே நம்ம இல்லை, அப்படியே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக. யார் நீ அப்படின்னா நானும் இஸ்ரவேலன் தான், ஆவிக்குரிய இஸ்ரவேலன். அப்படியே உள்ளுக்குள்ளே என்ட்ராயிட்டோம் பாருங்கள் நம்ம. புறஜாதியர் இடத்துல ரட்சிப்பு என்ன ஒரு கிருபை, பெரிய கிருபை. இதான் கிருபையின் பிரமாணம், கிருபையின் காலம். இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்காமல், இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் இன்றைக்கெல்லாம் வந்து பலிபீடத்தில் தேவையில்லாத காரியங்களை பேசி கிருபை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறக்காக எப்பேற்பட்ட காரியம் நம்மளாம் என்ட்ராகவே முடியாது. இஸ்ரவேல் கோத்திரத்தை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார். அப்படியே ரட்சிப்பு நம்மிடமாய் தாண்டி வருகிறது. அது எப்படி என்றால், மாமிசத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. மாமிசத்தின்படி ஏன் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏன் இஸ்ரவேலர் அல்ல? மாமிசத்தின்படி பிள்ளைகள் வந்து தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே. திருஷ்டாந்தம் வருகிறது. ஆபிரகாம் மூலமாக அந்த திருஷ்டாந்தத்தை ஆண்டவர் காமிச்சிட்டார் நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடியே. இஸ்மவேல் வந்துட்டான் ஈசாக்குக்கு முன்னாடி. அதுக்காக இஸ்மவேல் கிடையாது. அவன் துஷ்ட மனசனாக இருப்பான். நீயாத தேடிக்கிட்ட அது இல்லை. மாமிசத்தின்படி எல்லாருமே பிள்ளைக்கு சந்ததி கிடையாது, நான் ஏற்றுக்கவே மாட்டேன். பாருங்கள், யாக்கோபே சேஷ்டபுத்திர பாகரத்தை வந்து அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல. அவங்க அதுக்கு தகுதியே இல்லை. ரூபன் வந்து மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினான், அப்படியே அது போகுது. யூதாவும் அப்படியே, லேவி அப்படியே, சிமியோனும் லேவியும் கொடுமையின் கருவிகள் அப்படியே அவங்ககிட்ட இருந்து போய் யோசேப்பு தான் அங்கே வரான். அமைதியே இருந்து அப்படியே சேஷ்டபுத்திர பாகம் அப்படியே கடைசி பையன் ராகேலோட பையன் அப்படியே வருது, யோசேப்பு மேலே வருது சேஷ்டபுத்திர பாகம்.
அவன் தான் எப்பிராயிமே நீ என் சேஷ்ட புத்திரன், அவன் வரைக்கும் நீடிக்குது அந்த காரியங்களை. அப்படியே பாருங்க, மனாசே எப்பிராயிம் தான் சேஷ்ட புத்திரன். நியாயப்படி யாரு? கற்பந்திருந்து பிறக்கிற முதலாவது கர்த்தருக்கு பரிசுத்தம். அதுக்காக இஸ்மவேல் இல்லை, இஸ்மவேலை நான் தேர்ந்து எடுக்கலை. ஏசாவை வெறுத்தேன், தேர்ந்து எடுக்கலை. அப்போ மாமிசத்தின்படி காரியம் இல்லை, மாமிசத்தின்படி இல்லை. வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். மாமிசத்தின்படி வந்துட்டா இஸ்மவேல் இல்லை. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே, அந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, இது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது திருஷ்டாந்தம். ஆபிரகாம் மூலமாக ஆண்டவர் திருஷ்டாந்தமாக காட்டுறாரு. அப்படியே இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்லவே. நம்ம இஸ்ரவேலராக இன்றைக்கி மாறிட்டோம். அவங்க இஸ்ரவேலர் அல்ல, அவங்க மாமிசத்தின்படி வந்தாங்க. ஆனால் இல்லை, அவங்க இன்னும் ஆகலை. இல்லை, அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன், நான் குறித்த காலத்தில் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. ஆமாம், குறித்த காலம். இதுதான் வாக்குத்தத்தத்தின் சந்ததி. ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் சந்ததி. அதிலிருந்து கிறிஸ்துவானவர் வராரு. அந்த சந்ததியிலேருந்து அப்படியே நம்மளை ஆண்டவர் அப்படியே அந்த சந்ததிக்கு, அந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததிக்குள்ளே நம்மளை என்ட்ராக்குறாரு. தேவாலய திரைச்சிலை கிழிகிறது மேலிருந்து கீழ் தொடங்கி. இதுவும் இல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு எனும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது, அடுத்தது ஈசாக்கோட வாழ்க்கையில் பாருங்கள், அவங்களையும் அப்படியே முன்வைத்து பவுல் சொல்லி கொடுக்குறாரு, டீச் பண்ணுறாரு. புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் அவர் சூஸ் பண்ணுறாரு. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு. இப்போ கிரியைகளினால எதுவுமே இல்லை சொல்லி கொடுக்குறாரு பவுல் அந்த ரோமாபுரி சபைக்கு. கிரியைகளினாலே இல்லைப்பா, நீ நீதி பிரமாணத்தை பற்றி பேசாத, நீதியின் பிரமாணத்தை தேடாத, நீதியின் பிரமாணம் கிடையாது. நீதி செய்யறதுக்குனால அந்த தேவன் நீதியை நீ அடையலான்னு நினைக்காத, நீ பண்ண முடியாது. நியாய பிரமாணம், அந்த நீதி பிரமாணத்தின் அடிப்படையில் போய் அதை தேடுறாங்க, அதனால் அதை அச்சீவ் பண்ணவே முடியலை. அப்படி நீ தேடாத, அது விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. நீ அந்த ரூட்டில் போ, இந்த ரூட்டில் வராது. நீதி பிரமாணத்தின்படி இல்லை, அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. ரெபேக்காள் கிட்ட சொல்லப்படுகிறது, மூத்தவன் இளையவனுக்கு அவனுக்கு ஊழியம் செய்வான். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நம்ம என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. தேவனிடத்தில் அநீதி இருக்குது? இல்லை, அப்படி இல்லை. தேவனிடத்தில் அநீதி இல்லை. ஆனால் மோசே எழுதின அந்த நியாயப்பிரமாணத்தில் கர்ப்பந்திருந்து பிறக்கிற முதலாவது பரிசுத்தமாக இருக்கும், சேஷ்ட புத்திரபாகம், இதெல்லாம் இருக்குது. ஆனால் அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படி ஒன்று உண்டாயிருக்குது. தெரிந்து கொள்ளுதலின்படி ஆண்டவர் சூஸ் பண்ணுறாரு. இவன் வேணும். பாருங்கள், ஏசாவை வெறுத்தேன், அதனால் அவர்கிட்ட அநீதி இருக்குதானா? இல்லை. ஏன்னா மோசைக்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டார், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அவரால் தான் முடியும். அதனால் அவர் சூஸ் பண்ணுறாரு. அதனால தான் தெரிந்து கொள்ளுதல். அவர் இந்த வேலைக்கு இவை, இந்த காரியங்கள் இது. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்படியே சூஸ் பண்ணி பிரிச்சுட்டே வராரு. அப்போருந்து பிரிச்சுட்டு வராரு ஆண்டவர். பிரித்து எடுத்துகிட்டு வராரு. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் வல்லமையை வெளிப்படுத்துகிறாரு. என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும். பூமியில் எங்கும் நாமம் பிரஸ்தாபமாகுது. எப்படி ஆகுது? பார்வோன் மூலமாக ஆகுது. பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி அதெல்லாம் வைக்கிறது யாரு? ஆண்டவர் செய்கிறாரு. நேபுகாத் நேச்சாரை என்னுடைய ஊழியக்காரன்னு சொல்லுவார். நம்ம நினைச்சிடவே முடியாது. வல்லமையை வெளிப்படுத்தும்படியாய் நாமம் பூமியில் எங்கும் என எரிகோவின் அந்த மதில் மேல் குடியிருந்த அந்த ராகாப் சொல்கிற அந்த வார்த்தையை பாருங்கள். என்ன சொல்கிறேன்னா, எங்களுடைய இருதயமெல்லாம் கரைஞ்சு போயிருச்சு. புறச்சாதிகளாக பயப்படுறாங்க. செங்கடல் பிரியுமா, செத்து போவாங்களா, இப்படியெல்லாம் நடக்குது. ஒரு தேவன் இருக்கிறாராமா, பெரிய தேவன். அவர் ஜனங்களை விடுதலையாக்கி கூட்டிகிட்டு வராராமா. அப்போ அந்த பிரஸ்தாபம் போகணும், எல்லா ஜனங்களுக்கும் போகணும். அதனால தான் பார்வோனுக்கு கடினமான மனது. அப்படியே ஆண்டவர் இப்போ நான் இருதயத்தை கடினப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்லிகிட்டே அந்த காரியங்களை செய்வார். உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். சிலரெல்லாம் பார்த்தா கோபமாக வரும், நம்மளுக்கு இவ்வளோ பாவம் செய்கிறாங்க, இவங்க எதுக்கு இன்னும் பூமியில் நீடிச்சிருக்காங்க
ஆண்டவர் ஜீவனை வைக்கிறார். ஏதோ ஒரு காரியம் இருக்குது, அந்த இடத்துல மகிமை விளங்கணும். எப்படி ஆண்டவருடைய மகிமை பாருங்கள், பார்வோன் மூலமாக அவருடைய வல்லமையும் அவருடைய நாமமும் பிரஸ்தாபமாகுது. சிலர் மூலமாக, சில காரியங்கள் மூலமாக. ஏதோ ஒரு காரியத்துக்கு நமக்கு தெரியவே தெரியாது, சில காரியங்களை மறைச்சிருவார் ஆண்டவர். ஆமாம், தேவன் சில காரியங்களை மறைச்சிருவார். மறைவானவைகள் தேவனுக்கே உரியவைகள். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார் பாருங்கள். எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். சிலர் கடினமான மனசு, கடினமான இருதயம், அவருடைய வல்லமையை பார்த்தும் அதை உணராத அந்த இருதயம். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். ஆமாம், சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார் அப்படின்னு நீ பேசுவீங்க. இதெல்லாம் கேட்டிங்கன்னா இப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க. அப்போ இவர் ஏசாவை வெறுக்கிறாரு, அவருக்கு இஷ்டமானதை செய்கிறாரு அப்படி நினைக்க தோணிடும் நமக்கு மனசுக்குள்ளே. அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்குகிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி செய்தாய் உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? நம்ம ஏன் இப்படி, சில நேரத்தில் சிலர் கேட்குற கேள்வி, ஏன் இப்படி படைச்சிங்க, ஏன் இந்த மாதிரி காரியம்? மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா? மண்ணின் மேலே ஒரு அதிகாரம் ஆண்டவருக்கு இருக்குது. இந்த மண் பாண்டத்தில் பொக்கிஷத்தை உள்ளே வச்சிருக்கிறாரு. இந்த மண் பாண்டத்துக்கு மேலே அதிகாரம் இல்லையா? கானான் பயணத்துக்கு நம்ம உள்ளே வந்துட்டோம். கானான் பயணத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம், மோட்ச பிரயாணத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். இந்த காரியத்தில் பல சந்தேகங்கள் நமக்கு வருது. முன்னாடி சொன்ன அந்த வார்த்தையின்படி, ஏசா அப்படி இருக்கான், யாக்கோப் இப்படி இருக்கான், ஏசாவை தெரிஞ்சிட்டாரு, இங்கே பார்வோன் மேலே வல்லமை விளங்குது, இந்த காரியங்கள் இருக்குது, ஆண்டவர் தெரிஞ்சிட்டாரு, உள்ளே போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம இப்படி நடத்தினாதான் இப்படி இருப்போம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம எங்கேயாவது ஃபெயில் ஆயிடுவோம், எங்கேயாவது விட்டுருவோம், எங்கேயாவது நம்மளுடைய அந்த அழைப்பை மிஸ் பண்ணிடுவோம், விட்டுருவோம், நம்ம ஏமாந்து போயிடுவோம். சில காரியத்தில் சில கடினங்கள் நமக்கு இருக்கும்போது யோசிக்கணும், நமக்கு இந்த காரியம் அது பிரயோஜனமாக இருக்குது. ஆண்டவர் சில நேரத்தில் சில காரியங்களை அனுமதி அது வழங்குகிறார். யோபுவினுடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்கள் வந்ததுக்கப்புறம் ரெட்டிப்பான நன்மைகள் பூமியில் முடிஞ்சு போயிடல. கானான் ஓட்டத்தில் இருக்கும்போது இந்த கடினங்கள் இருக்குதுன்றது நமக்கு திருஷ்டாந்தங்களாக அந்த காரியங்கள் நமக்கு அறிவிக்குது. ஆபிரகாமோட வாழ்க்கையில் உடனே கொடுத்துடல குழந்தைய, காத்திருந்தான் 25 வருஷம் கிட்டத்தட்ட. அப்போ சில நேரத்தில் கானான் ஓட்டத்தில் ஏன் என்னை கடினப்படுத்துகிறாரு? அவர்கிட்ட இல்லையா? அவர்கிட்ட வாங்க முடியாதா? அவர்கிட்ட கிடைக்காதா? அவர்கிட்ட இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி கடின முகமாக, அப்படியே ஏன் பாராமுகமாக இருக்கிற? இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பரிசுத்தவான்கள் பேசின வார்த்தைகள். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் கானான் ஓட்டத்தில். ஏன் அப்படின்னா, நீ அந்த மண்ணின் மேலே அதிகாரம் உள்ள அந்த தேவனை பார்த்து அவருக்கு அதிகாரம் இல்லையா? ஒரு காரியத்தை கனமானதுக்கும் கனவீனமானதுக்கும் பயன்படுத்துறதுக்கு மண்ணின் மேல் அதிகாரம் இல்லை. ஏன்னா நான் இப்படி இருந்தால் தான் இப்படி இருப்பேன். ஆண்டவருக்கு தெரியும். அவர் நடத்துகிற விதம் அது அருமையானது, அது அழகானது. கஷ்டப்படுத்துறது சும்மா கஷ்டப்படுத்தலை, சும்மா கடினப்படுத்தலை. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் நமக்கெல்லாம் மகிமையை வெளிப்படுத்துறதுக்காக, தம்முடைய வல்லமையை தெரிவிக்கிறதுக்காக, கோபத்தை காண்பிக்கிறதற்காக ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிற கிருபா பாத்திரங்கள் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாக இருந்தாரானால் உனக்கு என்ன? சில பாத்திரங்களை பொறுமையாக இருப்பார். ஆமாம், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரங்கள் அவங்கெல்லாம். கிருபா பாத்திரம் ஒன்று இருக்குது, கோபாக்கினையின் பாத்திரம் இருக்குது. ஆமாம், கோபாக்கினையின் பாத்திரம் இருக்குது. ஆமாம், வசனம் சொல்லுகிறதே, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் சிற்றித்து நீர் உடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சில கோபாக்கினையின் பாத்திரங்கள்லாம் இருக்கும், தைரியமாக நடந்து போயிட்டுருக்கோம், வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், நம்மளுக்கு கேள்வியாக இருக்கும், எதுக்குமா இந்த பாத்திரங்கள்லாம் இருக்குது? உனக்கு என்ன? நீடிய சாந்தத்தோடே அந்த கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் பொறுமையாக இருந்தாரானால் உனக்கு என்ன? அவர் யூதரிலிருந்து மாத்திரமா, புறஜாதிகளிலும் இருந்தும் நம்மை அழைத்திருக்கிறாரே. யூதரிலிருந்து மட்டுமா? புறஜாதியாக இருந்த புறஜாதிகளுடைய அப்போஸ்தலன். எப்படி விருத்தசேதனம் பண்ணப்பட்டவங்களுக்கு பேதுரு அப்போஸ்தலனாக இருக்கிறாரோ, அதே போல் புறஜாதிகளுடைய அப்போஸ்தலன் பவுல் புறஜாதியாரில் இருந்தும் நம்மை அழைத்திருக்கிறார். அவரையும் தன்னை அப்படி மாற்றிக்கிறார். ஏன்னா நான் யூதருக்கு யூதர், கிரேக்கருக்கு கிரேக்கராக மாறினேன் அப்படிங்கிற மாதிரி.
அடிமைக்கு அடிமையா எல்லாருக்கும் எல்லாமானேன் அப்படிங்கிற மாதிரி பவுலுடைய அந்த வார்த்தைகள் எல்லாத்துலேயும் தான் அழைத்திருக்கிறார். அந்தபடி என் ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் நடந்துட்டு இருக்குது இப்போ நம்முடைய வாழ்க்கையில். ஓசியாவின் தீர்க்க தரிசனம் கானானிய ஸ்திரீ சொல்லிட்டாரு, பிள்ளையின் அப்போ பிள்ளைக்கு தான் நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாதுன்னு சொல்லி. ஆனால் இயேசுவின் ரத்தம் வந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிள்ளைகள் இல்லாது இருந்தவர்களை நோக்கி, நம்ம பிள்ளைகளே இல்லை ஆனால் நம்மளாம் இஸ்ரவேல் மாறு தட்டிக்கிறோம். பலிபீடத்தில் நின்று ஆவிக்குரிய இஸ்ரவேலை யார் தெரியுமா வல்லமையாக பேசுகிறோம், ப்ரீச் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு கூட்டம் இருக்குது, தெரிந்து கொண்ட அந்த கூட்டத்திலிருந்து தான் அந்த மாம்சமாக ஆண்டவர் வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் ஏற்றுக்கலை. ஒரு பங்கு அப்படியே வச்சிருக்குது. 144,000 அவங்க வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கடினமாக இருப்பாங்க. இருக்குது, ஒரு சந்ததி இருக்குது. ஆனால் நம்ம அப்படியே மேன்மை பாராட்டிட்டுருக்குறோம். அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய லக்கம் சமுத்திரத்தின் மனநத்தனையாக இருந்தாலும் மீதியாக இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும், அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கடற்கரை மணல். சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. உங்களுடைய சந்ததி கடற்கரை மணலாக இருக்கும். ஆமாம், வந்துருச்சு. இஸ்ரவேலர் கணக்கிலடுங்க. அந்த பூமியை உயர்ந்த ஸ்தானங்கள் அவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கும் அவங்க தான் நாட்டின் நிதி நிர்வாகம், பொருளாதாரத்தை நிர்வகிக்கிறது முதல் கொண்டு அநேகர் இலுமினாட்டி குரூப்புக்குள்ளே சேர்ந்துருக்கிறாங்க. நிறைய காரியங்கள் இருக்குது. யூதர்கள் தான் ஆள்றாங்க. கண்ணுக்கு மறைவாக நம்மளுக்கு தெரியாது, ஆனால் உண்மை அதுதான். யூதர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. அல்லாமலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் ஒரு சந்ததி மீதியாக இருக்குது. எப்படி பாகாலுக்கு முன்னாடி முழங்கால் படிக்கிட்டு அதை 7,000 பேர் எலியா அப்படியே தப்பிச்சு ஒரு குரூப்பு. அந்த குரூப் எங்கே வரைக்கும் போகும் தெரியுமா? அங்கே வரைக்கும் போகும். வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், பகிரங்க வரைக்கும், வருகை வரைக்கும் அந்த குரூப் இருக்குது. ஒரு பங்கு ஆண்டு ஒரு பங்கை பிரித்து கூட்டிகிட்டே வருவார். அந்த ஒரு பங்கு இருந்துகிட்டே இருக்கும் மீதியா. அப்படியே அவரை எதிர்கொள்வாங்க. மாம்ச சரீரத்தில் யாருக்காக வந்தாரோ அவங்க நிற்பாங்க. வாக்குத்தத்தம்லாம் அவமாலாம் போகவே இல்லை. அவர் சொந்த ஜனத்துக்காக வராரு. சொந்த ஜனத்திலிருந்து வராரு. இஸ்ரவேலுடைய தெய்வமாக வராரு. இஸ்ரவேலர்களை மீட்கிறாரு. அத்தனை ஜாதிகள்லையும் அவங்கள அழகாக கூட்டிகிட்டு வராரு. இடையில சில காரியம் நடக்குது. கிறிஸ்து வராரு. அந்த சந்ததியில் புறஜாதியாக இருக்க ரட்சிப்பு வருது. நம்மளாம் ரட்சிக்கப்பட்டு போகிறோம். அப்படியே வருது. ஒரு பங்கு மனது அப்படியே கடினமான மனது உண்டாகும். எல்லாரும் ரட்சிக்கப்படுற வரைக்கும், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலிலே ஒரு பங்கு கடின மனது அப்படியே வருது. அந்த காரியங்கள் கிறிஸ்து வந்துட்டாரு, ஊழியெல்லாம் நிறைவேறிடுச்சு. அடுத்தது ரகசிய வருக, அடுத்தது காரியங்கள் அப்படி போயிட்டே இருக்கு உலகம். கடைசியில் பகிரங்க வருக. அங்கே நிற்குது அந்த குரூப்பு. 144,000 பேர். வேதத்தை எடுத்து படித்து பாருங்கள், அந்த காரியங்கள் தெரியும் ரொம்ப அழகாக. அவர் பகிரங்கமாக வரும்போது இவன் மாம்ச சரீரத்தில் நிற்பான். சத்துருவுக்கு பயங்கர அதிர்ச்சி. எங்கடா இவன் எப்படா தப்பிச்சான்? முத்திரையும் போடலை. இவனுக்கு எப்படி 7 வருஷம் 3 வருஷம் உபத்திரவத்தின் காலம், பின்னாடி 3 வருஷம் மகா உபத்திரவத்தின் காலம், எப்படி தப்பிச்சு நிற்க வைப்பார். மாம்ச சரீரத்தில் அவங்க எதிர்கொள்ளுவாங்க. அப்படியே அருமகெதோன் யுத்தம், அந்த காரியங்கள் பகிரங்க வருகை நடக்கும். அந்த காரியங்கள் யாருக்காக வந்தாரோ அவங்க பூமியில் நின்றுட்டு இருப்பாங்க. எப்படி நடக்குது பாருங்கள் ஆண்டவருடைய காரியங்கள். அப்படியே அந்த காரியங்கள் அழகாக சகலமும் ஒழுங்காயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. ரொம்ப அழகாக அந்த காரியங்கள் ஆண்டவர் அப்படியே நம்மளுக்கு எழுதி தெரிவிக்கப்பட்டிருக்குது வேதத்தில். இந்த காரியங்கள் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு பங்கை மட்டும் ஒரு மீதியாக வைக்காதிருந்தாரானால் நம் சோதோமை போலாக்கி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். சோதோம் கொமரா மாதிரி ஆயிரும். அங்கே எல்லாருமே தப்பிக்கலை. யாருமே அங்கே தப்பிக்கலைல்ல. அக்கினிக்கிரியாக போச்சு. லோத்து மட்டும் ஓடி வந்து அந்த மலை இதில் லோத்தோட மனைவி கூட உப்புத்தூணாயாச்சு. அப்போ யாருமே தப்பிக்கலை. ஆண்டவர் மட்டும் ஒரு பங்கை மீதியாக வைக்கலன்னு அப்படி கோவம் வந்து எல்லா ஜனத்தையும் அப்படி அழிச்சுப்பட்டா பாருங்கள். ஒரு பங்கு மீதியாக வைக்கிறார் யார்? நோவா. சந்ததி வருதில்ல அப்படியே நோவா மூலமாக. அப்படியே ஒரு பங்கு ஆரம்பத்துலேருந்து அந்த காரியம் வரும். அப்படியே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு பங்கு அப்படியே தெரிஞ்சு மீதி அப்படியே காப்பாற்றி அந்த சிலராகி 8 பேரை கொண்டு எப்படி காரியங்கள் நடக்குது. இதெல்லாம் அப்படியே ஏதோ நடுவில் வர்றதில்ல. ஆரம்பத்துலேருந்து அப்படியே ஒரே ப்ராசஸில் கரெக்டாக அப்படியே வந்துட்டுருக்குது. அப்படியே அந்த திட்டம் ஒன்றுமே மாறலை, அவமாக போகலை. பவுல் சொல்கிறார், ஒன்றுமே அவமாகலை, எல்லாம் நடக்குது. தீர்க்க தரிசனம் ஒன்று கூட அவமாக போகலை, எல்லாம் நடந்துட்டுருக்குது. கவனிங்க, பாருங்கள். வேத வாக்கியங்களை சொல்லி கொடுத்து காட்டி கொடுத்து அப்படியே பேசிட்டு வராரு. இதெல்லாம் கவனிங்க.
இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது என்ன நீதி தெரியுமா? விசுவாசத்தினால் ஆகும் நீதி. நீதியையே அவங்க தேடல. நீதியை தேடலன்னு அர்த்தம் என்ன? யூதர்களுடைய அந்த லாங்குவேஜில், அந்த ஸ்லாங்கில் அவங்களுடைய அர்த்தம் என்ன? அவங்க நியாயப்பிரமாணத்தை செய்யலை, நீதி பிரமாணத்தை செய்யலை. ஆனால் அவங்க நீதியை தேடினாங்க. அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. என்ன அப்படின்னா, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. குமாரனாகிய கிறிஸ்துவை இரட்சகர் என்று விசுவாசித்தோம். அதுதான் தேவ நீதி. அவருடைய இரத்தத்தினால தான் மீட்பு. அதுதான் தேவ நீதி. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையலை. அவங்க அடையவே இல்லை. நீதி பிரமாணத்தை தேடினாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. என்னத்தினால் என்றால், ஏன் அவங்களுக்கு கிடைக்கல தெரியுமா? ஏன் கிடைக்கல? ஏன் அவங்களுக்கு நீதி பிரமாணம் கிடைக்கல? நல்லது தானே தேடினாங்க, ஏன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த நீதி பிரமாணத்தை எப்படி தேடினாங்க தெரியுமா? அவங்க விசுவாசத்தினால தேடலை. விசுவாசத்தினால தேடலை, நியாய பிரமாணத்தினோட கிரியைகளினால தேடினாங்க. அந்த காரியம் செஞ்சால் எனக்கு இது கிடைச்சிரும், அது கிடைச்சா இது கிடைச்சிரும், அது பண்ணால் இது பண்ணிடும், அந்த பலி செலுத்தினா. அவங்க நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால தான் அந்த நீதியின் பிரமாணத்தை, அந்த நீதியின் தேவனை தேடினாங்க. அதனால அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் ஒரு கூட்டம் அங்கேயும் அப்படியே தப்பிச்சு வந்துச்சு. அந்த கூட்டம் யாருன்னா, ஆபிரகாமிலிருந்து அப்படியே ஈசாக்கு, அப்படியே யாக்கோபு, அப்படியே அதிலிருந்து அப்படியே இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேல்ன்ற கோத்திரமே யாக்கோபு மூலமாக வருது. அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை விட அவங்க என்ன பண்ணிட்டாங்க? விசுவாசத்தினால அந்த நீதி பிரமாணத்தை அடைய அப்படியே தேடினாங்க. அவங்க தப்பிச்சுட்டாங்க. அவங்க மூலமாக சந்ததி வருது, அவங்க மூலமாக அதிலிருந்து கிறிஸ்து வராரு. அதனால அப்படி தேடினவங்க மாத்திரம்தான் அப்பவே அடைந்து கொண்டாங்க. இந்த நியாய பிரமாணத்தின் கிரியை அது ஒன்றுக்குமே உதவாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இடறுதற்கான கல்லிலே இடறினார்கள். அந்த கல்லில் இடறிட்டாங்க. என்ன கல் அது? அது நியாய பிரமாணத்தினுடைய அந்த கிரியைகளினால போய் நீதி பிரமாணத்தை தேடினாங்க. அதுதான் இடறுவதற்கான கல். இதுதான் அதனுடைய விளக்கம். இடறுதற்கான கல்லுன்னு நம்ம படித்தோமே, அதனுடைய போஸ்டர் பார்த்தோமே, தலைப்பு, அதனுடைய விளக்கம் இதுதான். இடறுதற்கான கல் என்னன்னா, அந்த நீதி பிரமாணத்தை நியாய பிரமாணத்தோட கிரியை செஞ்சு நான் அடைஞ்சிடலான்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா? அதுதான் தப்பு. அதுதான் இடறுதற்கான கல். இன்றைக்கும் என்னுடைய சுயநீதி அழுக்கான அந்த சுயநீதி ஒன்றுமே செய்யாது. தேவனுடைய அதனுடைய பலத்தை சார்ந்து கொண்டு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, சுயநீதி அழுக்கான கந்த நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அவருடைய பலத்திலே சார்ந்து கொண்டு அப்படியே நம்ம நடக்கிறோமே, அதுதான் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. அப்பவும் அதே தான், இப்பவும் அதே தான். நியாயப்பிரமாணத்தின் கிரியனை நீதிமானா மாற்றாது. அது ஒன்றுக்குமே உதவாது. ஆனால் அந்த கட்டளை இருக்குது, பிரமாணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் விசுவாசத்தினால அந்த காரியத்தை தேடணும். நீதி பிரமாணத்தை நான் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதியை நான் அப்படி தேடணும். அப்போ தான் எனக்கு அது கிடைக்கும். இல்லைன்னா அது என்ன ஆயிரும் அப்படின்னா, இடறுதற்கான கல்லா மாறிடும். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. வசனம் நிறைவேறுது, வார்த்தை நிறைவேறுது. நான் வச்சிட்டேன்ப்பா, இடறுதற்கான கல்லை வச்சிட்டேன் சீயோனில். அதில் தப்பிக்கிறவன் தப்பிக்கிறான். அதில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதின்னு சொல்லி யாருக்கு அந்த ரெவலேஷன் ஓப்பன் ஆகுதோ, விஷன் கிடைக்குதோ, அவன் போயிடுறான், அவன் தாண்டிடுறான், அவன் அதை தாண்டிடுறான். இல்லை, இது வழி இல்லை, இது கிடையாது, நீதி நியாயங்களின்படி போகவே முடியாது. சுயநீதி அழுக்கான கதை எப்படி நம்ம சொல்லுவோம்? நீதிமான் இல்லவே இல்லை. மாமிசமான ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினால் இது கிடைச்சிருச்சு. இதை கிடைச்சவன் பிடிச்சிக்கிட்டான். அப்போவே கிடைச்சிருச்சு. யாருக்கு? தாவீதுக்கு. ஆபிரகாம் கிடைச்சிருச்சு, ஈசாக்கு கிடைச்சிருக்குது. தாவீதோட ஜெபத்தை பாருங்க. மாமிசமான ஒருவனும் முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதேயும். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால தேடின அந்த தாவீதின் குமாரன் எனப்பட ஆசைப்பட்டார். தாவீதின் திறவுகோலை அவர் கைகளிலே வைத்துக் கொண்டார். வா தாவீது, இருதயத்திற்கு ஏற்றம். புரிஞ்சுக்கிட்டேயே, கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேயே, நீதி பிரமாணம் இருக்குது. ஆனால் அதனால நீ என்ன பண்ண முடியாது? நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால நீதியை நீ அடையவே முடியாது. அது விசுவாசத்தினால தான். நீ சொல்லிட்டீல, அறிக்கை பண்ணிட்டீல, மாமிசமான ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமானில் நீ சொல்லிட்டீல. ஆமாம், நியாயப்பிரமாணத்தின் கிரியை உன்னை நீதிமானம் மாற்ற முடியாது. நீ தெரிஞ்சுக்கிட்டீல. நீ தான் வேணும். வா, இருதயத்திற்கு ஏற்றவன். ஆபிரகாம் விசுவாசத்தினால நீ கீழ்ப்படிஞ்சிட்டீல, நீ தான் வேணும். அதுதான் உனக்கு தேவநீதி. வாங்கிக்கோ, இந்தா தேவநீதி. ஆமாம், ஈசாக்கு, நீ வா, நீ தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அப்படியே அப்பா கூட போனில, கையும் காலையும் கட்டி மேலே படுக்க வச்சப்ப அமைதியை படுத்தல. இதுதான். ஹல்லேலூயா. காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் இடறுதற்கான கல்லை சீயோனில் வச்சுட்டேன். இடராமல் தப்பிச்சு வந்த கூட்டம் ஒன்று.
அந்த கூட்டத்தின் வழியா அப்படியே அந்த சந்ததியில் கிறிஸ்து அதுக்குள்ளே அப்படியே நாம் இன்றைக்கும் அந்த நீதி பிரமாணம் நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு, கிருபையின் பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு சுயநீதியெல்லாம் வேலைக்கு ஆகாது, பலிக்கவே பலிக்காது. நீதிமானாக மாறணும்னா கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேலே கொலோசியரில் சொல்லப்பட்டு ரத்தத்தை பார்த்தோன்னே அவர் அப்படியே அங்கே முத்திரை போட்டு உள்ள வாப்பா பரலோகத்துக்குள்ளே ரத்தம் உன் மேலே இருக்குது, கிறிஸ்துவின் ரத்தம். சுயநீதி அழுக்கான கந்த நீதிமானாக மாற்றுறது அவர் தான். அந்த நீதி செய்ய பழக்கிறது அவர் தான். அந்த காரியங்கள் அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த காலை வேளையில் எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். இடறுவதற்கான கல் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இடராதபடி ஆண்டவரே, அந்த காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களுடைய ஆண்டவரை விசுவாசத்தினால் உண்டாகும் அந்த தேவ நீதியை சுதந்திரித்து கொண்டு நாங்களும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாறி ஆண்டவரே இருக்க தேவன் கிருபை பாராட்டுங்க. இந்த வசனத்தின் தெளிவு எங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறோம்.